அதனால் நீங்கள் இதுக்கு எப்பவும் கொடுக்குறப்ப நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், மிஷின் செக் பண்ணிடுறோம். மிஷின் செக் பண்ணாத இடத்துல ஒன்று செய்கிறாங்க, நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னால் உடனே போய் ஸ்கேன் பண்ணி வர சொல்லி அது பிசிஓடியா பிசிஓஎஸ்ன்னு பார்த்து கொடுக்குறாங்க. பிசிஓடிக்கு உமன் கம்பெனின்னு 1 மந்த் சைக்ளோவா கொடுத்தா கூட சரியாகும். ஆனால் பிசிஓஎஸ்க்கு நாட்களை நீட்டி கொண்டு போயிடலாம். சைக்ளோவா டேப்லெட்டாக இருக்கும், அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, நீங்கள் போய் ஒருத்தர் பிசிஓடி இருக்குது அதனால குழந்தை பிறக்கல லேட் ஆகுதுன்னு சொல்லும்போது இவ்வளோ விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா வந்திருக்கவங்களுக்கு நாலேஜ் இதில் இருக்குன்னு நம்பி மக்கள் வாங்குவாங்க. நம்மளோட பிஸ்னஸ் நம்பிக்கையை விதைக்கிறது. சைக்ளோவா நம்ம குழந்தையின்மைக்கு கொடுக்குறோம். குழந்தையின்மைக்கு காரணம் கர்ப்பப்பையிலோட மாதவிடாய் இர்ரெகுலாரிட்டி தான். அதை கொடுத்துருங்க. 12 வயசுலேருந்தே கொடுத்து உமன் கம்பெனியை கொடுத்து நார்மல் பண்ணிட்டோம்னா சைக்ளோவா தேவைப்படாது. சைக்ளோவா கொடுக்கறதுக்கு முன்னாடி உமன் கம்பெனிலையும் சேர்த்து கொடுத்துடலாம். சில விஷயங்கள் சின்னதாக இருந்தால் உமன் கம்பெனிலே நிப்பாட்டிடும். உமன் கம்பெனியை பார்த்து உங்களுக்கு தெரியும், பேரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். 45 to 50 ஏஜில் மெனோபாஸ் பீரியட்லேயே நமக்கு பிரச்சனை ரொம்ப வரும், அப்பவும் சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கலாம். இந்த உமன் கம்பெனியை நம்மளோட கர்ப்பப்பை மட்டும் மாதவிடாய் சுழற்சியை மட்டும் சரி பண்ணலை, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணுது, நம்மளோட ஹார்மோனையும் சரி பண்ணுது. அதே விஷயம்தான் ஃபீலிங்கு. ஃபீலிங்கை நம்ம எல்லாரும் சிம்பிளாக சொல்லியிருந்தோம், இது அயன் லிக்யூட், இரும்பு சத்து, இதை கூட்டுறதுக்கு சாப்பிட்ரு அப்படின்னு. ஒரு வாட்டி கம்பெனியில் போட்டிருந்தாங்க, எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம். உடனே ஒரு மேடம் ஃபோன் பண்ணி, மேம் ஸ்ட்ரெஸ் இம்பேலன்ஸ் போட்டிருக்கு, அதை கொடுங்க. அந்த ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய விஷயம். அதை சரி பண்ணி கொண்டு போகணும். அதை சயின்ஸ் படி படித்தா இன்னொரு நாள் மெஷின் ட்ரைனிங்லாம் சார் கொடுத்தாங்கன்னா அப்போ அதை பற்றி பேசுவோம். அந்த ஹார்மோனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுவும் உதவுது. இது அனீமிக்கு சரி பண்ணிடும். அனீமிக்னா என்ன? இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அனீமிக்னா என்ன? இரத்த சோகை. இரத்த சோகைனா என்ன? பத்தலை, ரத்தம் பத்தலை. ரத்தத்தில் 4 விஷயம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா, 4 இருக்கு. இதில் WBC ரத்த செல்கள் சொல்லும்ல, அது எதிர்ப்பு சக்தியை மட்டும் கொடுக்கறது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிளட்லெஸ்ல ஈசினோஃபில்னு வரும். ஈசினோஃபில் கவுண்டிங் குறைஞ்சா நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். ஈசினோஃபில் கவுண்டிங் கூடனா நம்ம நல்லா இல்லைன்னு அர்த்தம். அது அந்த RBC தான் ஹீமோகுளோபின். அதை கூட்டுறதுக்கு நம்ம ஹீமோகுளோபின் நம்ம ஃபீலிங் வேலை பார்க்குது, மிக நன்றாக வேலை செய்கிறது. டீச்சர்ஸ்க்கு மட்டுமே நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அனிமிக் சீக்கிரமாக வந்துடும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும், அதனால் நிறைய பிரச்சனை வரும். இந்த ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது. அதனால் நீங்கள் யாருக்கு கர்ப்பப்பை பிரச்சனைன்னு கொடுத்தாலும் இந்த 3ஐயும் கண்டிப்பாக கொடுத்துடணும். இது 3ஐயும் கண்டிப்பாக கொடுத்தது போக ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபிட். எக்ஸ்டர்னலில் பிரச்சனை நிறைய வரும். அது பெண்களுக்கு, அதுவும் கல்யாணமான பெண்களுக்கு அதிகமான காரணங்கள் இருக்கிறது. இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிரைவி வாஸ் கொடுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, மாதவிடாயில் படுற நம்ம நீட் இல்லாதது, இல்லை நாப்கின், அதாவது நல்ல ஒரு குவாலிட்டி நாப்கின் யூஸ் பண்ணாதது, இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயமும், காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வரோம்ல, நம்ம பாத்ரூமில் இல்லைலாம், இங்கே பப்ளிக் பாத்ரூம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இனிமேல் கண்டிப்பாக எங்கெங்கே பெண்கள் இருக்காங்களோ அங்கே கொடுத்துருங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டர்னல் யூஸ், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் மேலே நம்மளோட நாப்கின் ரொம்ப ப்ளஸ். இன்னைக்கு மார்னிங் அந்த ட்ரிபிள் பிடிச்ச பொண்ணு என்கிட்ட கேட்டது, நாப்கின்லேயுமாமா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்டா. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்லேயே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்டிட்டோம். நாப்கினோட டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவோம். அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பாருங்கள். புதுசாக இது வரைக்கும் டெமோ பார்க்காதவங்க கை தூக்குங்க. நாப்கின் டெமோ நாங்கள் இதுவரை பார்க்கலன்றவங்க, நீங்களும் பார்த்துட்டீங்களா? காட்டுங்க சார். ஓகே, இந்த டேபிள் கூட வச்சுக்கோங்க. நாப்கின் டெமோ பண்ணிகிட்டே இருக்கட்டும். அவங்க பண்ணி உங்கள்கிட்ட அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. நான் கூட ஒரு இடத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நாப்கின் என்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் என்னைக்கு நாப்கின் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே கார்பரேட் காரை திங்க் பண்ணிட்டா நம்ம பெண்கள் எப்போ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட PCOSக்கு ஃபர்ஸ்ட் காரணமே நாப்கின் தான். இதை பார்த்து செய்யுங்க. அடுத்ததான் சென்ட் இருக்கு. எப்பவுமே நம்ம எல்லாம் யூஸ் பண்றது இல்லை நம்மகிட்ட. அதாவது பெண்களின் கூந்தல் இயற்கையில் மனமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நாகேஷா ஏதோ ஒரு படத்தில் கேட்பாங்க. அது மாதிரி நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம கம்பெனி அழகான ஒரு சென்ட் கொடுத்துருக்கு, பெர்ஃப்யூமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாப்கின் மேம் பண்ணுவாங்க. இது க்ளோஸ் பண்ணிடலாம் சார். லைட்டை ஆன் பண்ணிடுங்க. இதான். தேங்க்யூ சார். நம்மளுக்கு முழுசாக தெரிஞ்சாதான் நம்ம அங்கே போய் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் அது முழுசாக கற்றுக்கிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த டெமோ.
அவங்க அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே பர்சனல் கேர்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது பர்சனல் கேரையும் கொண்டு போங்க. அந்த கருவளையம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்குல்ல க்ரீம், அதெல்லாம் சரியாக படிச்சுக்கோங்க. நார்மலாக எல்லா லேடிஸும் யூஸ் பண்ணுற விஸ்பர். இது வந்து இதில் ஃபுல்லுமே பேப்பரால் செஞ்சது தான். இந்த பேப்பர் ஏன் இவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னா டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ப்ளூ வந்து மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது மெடிசன் கிடையாது. மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லுமே பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம லேடிஸ்க்கு வந்து அந்த இடத்துல ஒரு அரிப்பு, ஒரு ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த பேடு தான். குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த பேட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இது நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட்டே இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய அனடான் நாப்கின். இது வந்து ஃபுல்லுமே பருத்தி லேயரால் ஆனது தான். உள்ளே வந்து பருத்தியோட ஜெல்லு, அதாவது பருத்தி நூலாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இது ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு பச்சை கலரில் க்ரீன் கலரில் தெரியுற ஸ்ட்ரிப்பு, இது வந்து ஒரு மெடிசன், அதாவது க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட். இது ஃபுல்லுமே வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியே வர நச்சுக்களை வந்து உள்ளே போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மெடிசனாக இது யூஸ் ஆகுது. இப்போ இந்த நாப்கினுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கு ஊற்றுறாங்க, ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான் ஊற்றுறாங்க. அது பார்த்துக்கோங்க, அந்த அளவு தான் ஊற்றிருக்காங்க. விஸ்பரை தொட்டு பார்க்குறப்போ அப்படியே வெளியே வருது. இதே மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நனைஞ்ச உடனே மேலே போகும், அப்வர்ட் ஆகும், திரும்ப கற்பப்பைக்குள்ளே போகும். அதனால தான் இர்ரெகுலாரிட்டி வருது. நான் இப்போ சொன்னேன், கரெக்டாக உடஞ்சி கீழே வருதுன்னு வரலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் ரீசன் நம்மளோடது. இது நீங்கள் இப்போ எல்லாருமே எடுத்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். நம்மளோடது உள்ள என்னவாகும்னு இப்போ பாருங்கள். மேலே டச் பண்ணி பார்த்தா ஃபுல்லுமே ஒழுகுது. இந்த பேடு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பேடு அப்படி கிடையாது, ஃபுல்லுமே மேலே நல்லா ட்ரையாக இருக்குது. எவ்வளோ இதை நம்ம பிழிஞ்சாலும் வெளியே வராது. ஆனால் இது அப்படி இல்லை, இப்படி லைட்டை தொட்டாலே எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. விஸ்பர் 29 ரூபா, 33 ரூபா, 80 ரூபா, எங்கே வேற போனாலும் ஒன்று தான். 80 ரூபாய்க்கு வாங்கினால தான். இது எங்கள் வீட்டில் போய் எல்லாரும் செஞ்சு பாருங்க வெளியே சொல்றதுக்கு முன்னாடி. ஜெல்லிங்கிற மாதிரி தான் மாறிடுச்சு. உள்ள நனையல, அப்படியே ஜெல்லி மாதிரி மாறி இருக்கு. எல்லாரும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. உணர்வு பூர்வமாக பண்ணாதான் இது புரியும் இருக்கும். இங்கே பாருங்க, பிள்ளைங்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக நல்லா இருப்பாங்க. பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில எல்லாம் கண்டிப்பாக இது இருக்கணும். யாருக்கெல்லாம் மெனோபாஸ் பிஃபோர் இருக்கீங்களோ எல்லாரும் இதை வாங்கிருங்க. இது வந்தாலே பாதி வேலை முடிஞ்சிடும். நமக்கு ஆரோக்கியம் அவ்வளோ முழுசாயிடும். எல்லாம் ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு, நனையலை. இது நீங்கள் டச் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். உள்ள அந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல வச்சு எது சொன்னாங்கல்ல, அது அப்படியே இருக்கு. இதுதான் மெடிசன். நச்சுத்தன்மை போக விடாம தடுக்கக்கூடிய மெடிசன் இதுல இருக்கு. இந்த பேட் வந்து நான் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5 கஸ்டமர் ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்குள்ள தான். பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம வேற எதை வாங்கி கொடுக்குறோமோ, பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, மெட்டீரியல், கம்மல், ஜிமிக்கி அது வாங்கி கொடுக்கறதோட பெண் குழந்தைகளோட கர்ப்பப்பையை பாதுகாக்கிறது இது. எல்லா ஆண்களும் இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுட்டு யார் வீட்டுல எல்லாம் பெண் குழந்தைங்க இருக்காங்களோ
அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும். தேங்க்யூ சித்ரா. அவங்க ஒவ்வொரு பேங்க்லையும் போய் பேங்க்ல இருக்கிற லேடிஸ் ஸ்டாஃப்க்கு ஜென்ஸ் ஸ்டாஃப்க்கு வச்சு இது மாதிரி சொல்லி கொடுத்து இதை ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. எப்போவுமே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஐடிஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நாப்கின் தான் வாங்குவாங்க. இது புண்ணியமும் கூட. இன்னும் இதை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பீரியட் இல்லைங்கிறாட்டி நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகிட்டுனா கன்சீவ் ஆகிறது ரொம்ப சிம்பிள். கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கொடுத்த நேரத்தில் பெண்கள் பற்றிய அத்தனை விஷயங்களும் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். எப்போவுமே இந்த காம்பினேஷனை கரெக்டாக கொடுங்க. ஃபீலிங், உமன் கம்பெனியன், சைக்ளோவா, பிரைவிவாஸ், நாப்கின் 5ஐயும் பிளான் பண்ணி பேசுங்க. 5ஐயும் மொத்தமாக வாங்குறதுக்கு எல்லா குடும்பமும் தயாராக இருக்கிறது. அதை விளக்கும் இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ட்ரைனிங். நமக்கு நம்ம வேலைக்கு சொல்லணும். சொல்லி கரெக்டாக கொடுத்தாலும் அது கரெக்ட் ரிசல்ட்டு. ஒன்று மட்டும் கொடுத்துருச்சு. அதே மாதிரி எத்தனை நாளைக்கு கொடுக்கணும், எவ்வளோ டூரேஷன் இல்லை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி. அந்த பாடியை தகுந்து அதெல்லாம் மாற்றிக்கலாம். கொடுங்க. இது இல்லாமல் பர்சனல் கேர் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும். வேறு என்ன டவுட்டுனாலும் தனியாக கேட்டுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி சார்.